திரு பாக்கி ஜென்ராம் அவர்கள் சொன்னதுக்கு நீங்க பதில் சொல்றேன், நீங்க சுருக்கமா அதை சொல்லிடுங்க. சட்டமன்ற தேர்தல் பாஜகவுக்கு முக்கியம் இல்லைன்றதை தான் அவர் மறுக்கிறார். அப்படிலாம் இல்லை. இன்னும் சொல்லணும்னா நாடாளுமன்றத்தில் 18% வாங்கின என்டிஏ. ஒரு வார்த்தை முன்னாடி போட்டுக்கிறேன். தமிழக அல்லது தென் மாநில, குறிப்பாக தமிழகம் கேரளம் போன்ற மாநில சட்டமன்றங்களில் இப்போதைக்கு அவனுக்கு கவனம் இல்லை. இந்த வார்த்தை இப்போதைக்குங்கிற ஒரு வார்த்தை நடுவில் சேர்த்துக்கிற, தமிழக அப்படிங்கிற வார்த்தையை முன்னாடி சேர்த்துக்கிறேன். ஆக பீகார் மகாராஷ்டிரா நிலைமை வேற. மகாராஷ்டிராவில் ஒரு காலத்தை பாஜக ஆட்சி செய்து பட்னவிஸ் இருந்திருக்காரு, சிஎம் இருந்திருக்காரு. அங்க உள்ள நிலைமைகள் வேற. இல்ல இந்த 18% சார் ஏடிஎம்கே சார் பாயிண்ட் என்னன்னா சார், என்டிஏ எவ்வளவு சார் பர்சன்டேஜ் நாடாளுமன்ற தேர்தலில்? என்டிஏன்னு சொல்லுங்க, எவ்வளவு பர்சன்டேஜ் சார்? 18%. அதிமுக எவ்வளவு சார்? தமிழ்நாட்டு சொல்றீங்க? ஆமா, தமிழ்நாட்டுக்கு தான் சொல்றேன். 20, 21 தானே சார்? 3% தானே சார் வித்தியாசம். இதை எப்படி டேக்கன் ஃபார் கிராண்டட்னு விடுவாங்கன்னு சொல்றீங்க? இல்ல சார், இது பர்சன்டேஜ் மட்டும் கணக்கு இல்ல, வால்யூமும் கணக்கு. எவ்வளவு தொகுதிகளில் எந்த அளவுக்கு இருக்கும்ன்றது. அது இப்ப நாம் தமிழர் கட்சி கணிசமான அது இல்ல, ஒரு சீட்டு கூட கிடையாது. அப்படி இல்ல திருப்பாக்கி, நீங்க ஒரு இடங்கள் கோருதல் இருக்குல்ல. இப்ப தனியரசு அவர்களுக்கு எல்லாம் தெரியும் பர்சன்டேஜ் வச்சு. இன்னும் சொல்லணும்னா பல கட்சிகள் பர்சன்டேஜ் தாண்டிய உரிமை கோருவாங்க. நீங்க என்ன சொல்றீங்கன்னா அவங்க கேக்கு வாங்கிற இடத்துல இருப்பீங்கன்னா அது அண்ணாமலையே மறுத்திருக்கிறார். இல்ல அவங்க அண்ணாமலை அவர்கள் சொல்றாங்க எவ்வளவு வளர்ந்துருக்கோம். நம்ம பேசலாம். திரு தனியரசு வில்சன் அவர்கள் சொல்ற ஒரு பாயிண்ட்ன்றது ஒரு வியூகம் அப்படின்றது. நம்ம இன்னும் வியூகமா எவ்வளவு வேணாலும் பேசலாம். கட்சி தலைமை என்ன முடிவெடுக்குது அப்படின்றதுதான் முக்கியம். கூட்டணி இருக்கா இல்லையா, அது எப்படி இருக்கிறாங்க அப்படின்றது. ஆனா இந்த யூகம் வருவதற்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? இது இபிஎஸ் அவர்கள் பேச்சுன்னு புரிஞ்சுக்கிறதா, அல்லது அண்ணாமலை அவர்கள் நான் அப்படி சொல்லலன்றதுனால இந்த யூகம் பெருசா பேசப்படுதா? இல்லையா, இப்ப இபிஎஸ் இல்லையா, இப்ப ஒரு மிகப்பெரிய கட்சி தான். இப்ப நம்ம வில்சன் சொன்ன மாதிரி அதிமுக ஒரு முதன்மையான கட்சி தான். புரட்சி தலைவர் அம்மா இருக்கிற வரைக்கும், அம்மா மறைவுக்கு பிறகு அது 4 முனைகளாக பிரித்தது பாஜக. அதுல ஒரு பெரிய அந்த 4ல் ஒரு வலிமையாக இருக்கிறது எடப்பாடி தலைமையிலான அதிமுக. அப்ப எடப்பாடி ஒரு திராவிட பேரியக்கமாக திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்க்கிறார். பாஜகவினுடைய மத்திய ஒன்றிய அரசில் இருந்து கூட்டணியை துண்டித்து கொண்டார் என்டிஏ. பிறகு ஏன் அதை விமர்சிக்க மறுக்கிறார்? இப்ப நீங்க ரொம்ப கவனமா பாருங்க. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக ஒரு அணியோட தனித்து போட்டியிடுகிறது. எந்த ஒரு இடத்திலாவது பாஜக அரசுக்கு, ஒன்றிய அரசுக்கு, மோடிக்கு, தாமரை சின்னத்திற்கு வாக்களிக்காதீர்கள், ஒரு இடத்துல அதிமுகவுடைய மொத்த பிரச்சாரமும் அது கடைசி பிரச்சார கொள்கை பரப்பு செயலாளர் வரைக்கும் அதிமுகவுக்கு வாக்கு கேட்கிறவர் ஒரு இடத்துல கூட பாஜகவுக்கு வாக்களிக்காதீங்கன்னு சொல்லவே இல்லை. அதே மாதிரி பாஜகவினர் கூட புரட்சி தலைவரை பத்தி, மோடியையாவே புரட்சி தலைவரை பத்தியும் அம்மாவை பத்தியும் புரட்சி தலைவரை பத்தியும் புகழ்ந்து பேசி அந்த இரட்டை இலை சின்னத்தின் வாக்குகளை கவருகிறார். அப்ப கிட்டத்தட்ட இப்ப பாஜகவினுடைய இந்த 18 விழுக்காடு வாக்குகள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாக்குகள். அதை நீங்க பாஜகவை எதிரியா காட்டாத எடப்பாடியால தனித்து நின்று என்ன பயன்? அப்ப என்ன செய்யறாங்க? இப்ப எடப்பாடிக்கும் திமுகவை வீழ்த்துவதுதான் ஒரே நோக்கம். பாஜக, அண்ணாமலை, மோடி, மொத்த இந்தியாவும் திமுகவை வீழ்த்துவதுதான் ஒரே நோக்கம். விஜயும் திமுகவை வீழ்த்துவதுதான் ஒரே நோக்கம். நம்ம நாத்தாக்க சீமானும் திமுகவை வீழ்த்துவதுதான் ஒரே நோக்கம்னா ஏன் எடப்பாடி சாய்ஸ், ஃபர்ஸ்ட் சாய்ஸ் எதுக்கு எடப்பாடிக்கு வாக்காளர்கள் தரணும்? அப்ப எடப்பாடியை விட கூர்மையாக அண்ணாமலை திமுகவை வீழ்த்த களத்துல நிற்கிறார், சீமான் களத்துல நிற்கிறார், விஜய் களத்துல நிற்கிறார்னா எடப்பாடி காணாம போயிடுவாரு. ஆனா எடப்பாடி எந்த இடத்திலுமே பாஜகவை தத்துவ ரீதியாக எதிரின்னு காட்டாம, ஒன்றிய மக்கள் விரோத அரசினுடைய எந்த திட்டத்தையும் அல்லது எந்த செயல்பாட்டையும் கண்டிக்காமல் அஞ்சி மௌனித்து எடப்பாடி ஒரு திராவிட கட்சிக்கு, அதிமுகவுக்கு தலைவராக இருந்து வெறும் கூட்டணி மட்டும் துண்டித்துக் கொண்டு மௌனமாக இருந்தால் எப்படி நீங்க வாக்குகளை சேகரிக்க முடியும்? நாட்டு மக்களின் வசீகரிக்க முடியும்? திமுகவுக்கு போற வாக்குகளை நீங்க எப்படி இப்ப நீங்க சொன்னாலுமே நடக்க போறது சட்டமன்ற தேர்தல் தான். நீங்க யார் வேணாலும் கூர்மையா விமர்சிக்கலாம், பலத்த குரல்ல பேசலாம், நிறைய விமர்சனங்கள்லாம் முன்வைக்கலாம். ஆனா போட்டின்றது திமுக அதிமுக தானே இருக்கும். இது நாள் வரைக்கும் அப்படித்தானே இருந்தது. பிரதான கட்சினா அதிமுக தானே. கூட்டணி வேணுமா வேண்டாமான்னு முடிவு செய்யற இடத்துல அதிமுக தானே இருக்கும். அது இருக்காது இல்லையா? இப்படி கோவையில 10 சட்டமன்ற உறுப்பினர்கள் வச்சிருக்கிற கொங்கு மண்டல கோவை அதிமுக கோட்டை எஸ்பி வேலுமணி 10 எம்எல்ஏ வச்சிருக்காருன்னு சொன்ன இடத்துல
அண்ணாமலை வெறும் 5 இடத்துல 4,50,000 ஓட்டு அண்ணாமலை தாமரை வாங்குறாரு. வெறும் ஒரு 8,000 வாக்குகள்ல தான் டெபாசிட்டிவே பாதுகாக்க முடியுது. கோவையில் வேலுமணி இருக்கிற இடத்துல, எடப்பாடி இருக்கிற இடத்துல. நீங்க ராமநாதபுரத்துல 3வது இடத்துக்கு போய் படுபாதாளத்துக்கு போகுது. 13 இடத்துல 3வது இடத்துக்கு ரெட்டலையும் 2வது இடத்துக்கு தாமரை வருதுன்னா நீங்க அது எப்படி பெரிய தாமரை வந்து அதுதான் இன்னைக்கு அண்ணாமலை சொல்றாரு. நாங்க ஒண்ணு தீண்டத்தகாதுன்னு சொன்னீங்க, நோட்டாவுக்கு நீங்க சொல்றது தனியரசு. இப்ப அதிமுகவுக்கு தான் பாஜக கூட்டணி தேவைப்படுது, அந்த நெருக்கடியில இபிஎஸ் இருக்கிறாங்கன்றதுதான் உங்க பார்வை, சரியா? உறுதியா 100 விழுக்காடு எடப்பாடிக்கு பாஜக தேவைப்படுகிறார். பாஜகவோடு உறவு வைத்துக் கொள்ளவில்லை என்றால் டிடிவி சொல்றாருல, நேற்று சொல்றார், அதாவது என்டிஏ கூட்டணிக்கு அதிமுக எடப்பாடி வரலன்னா தேர்தலுக்கு முன்போ அல்லது தேர்தலுக்கு பின்போ இரட்டையில இருக்காது, கட்சியே இருக்காதுன்னு சொல்றாரு. ஆனா 2 பேர் அண்ணாமலையும் டிடிவி ஒரே கார்ல தான் வர்றாங்க. அந்த இடத்துல தான் அந்த கருத்தை சொல்றார். நெருக்கடியான காலகட்டத்தில் எடப்பாடி டிடிவி எங்க கூட இருக்கிறாரு, நாங்க எடப்பாடியோட உறவு வச்சுக்கிட்டாலும் டிடிவி விட முடியாது, நீங்க முந்த மாதிரி நீங்க எங்களை ஏமாத்த முடியாதுன்னு அண்ணாமலை சொன்னார். திரு டிடிவி அவர்கள் நெருக்கடியான காலத்தில் இருக்கிறார், அவரை விட முடியாது. யார் எங்க கூட நெருக்கடியான காலத்தில் இருந்தாங்க போனாங்கன்றதையும் டெல்லியில கவனிப்பாங்கன்றதையும் சொல்றாரு. அப்ப நீங்க சொல்றது அதிமுகவுக்கு தேவை இருக்குன்னு. திரு வில்சன், இதுல 2 கோணம் இருக்கு. இதற்கு முன்பு என்ன சொன்னாங்கன்னா, சிறுபான்மை மக்கள்கிட்ட அதிமுகவுக்கு எதிரான சந்தேகத்தை விதைச்சிட்டாங்க, அதனால எங்களுக்கு போடலை அப்படின்னு. அதனால நாங்கள் உறுதியான நிலைப்பாடுன்னு. இப்போ நீங்கள் ஒரு யூகமாக இருக்கலாம், அது ராஜதந்திரமாக இருக்கலாம், போகலாம் போகாமல் இருக்கலாம்னா சிறுபான்மை மக்கள்கிட்டே ஒரு சந்தேகம் வந்துடும்ல. இது ஒன்று. 2வது, திமுக கூட்டணி கட்சிகளிலே பலர்கிட்ட நேர்காணல் செஞ்ச போது நீங்கள் ஏன் அதிமுக ஆப்ஷன் எடுக்கலைன்னா, நாளைக்கே அவங்க பாஜகவுக்கு போயிட்டா நாங்கள் என்ன பண்ணுறது, நாங்கள் நம்ப முடியாது அப்படின்னு. இது சரியான ராஜதந்திரமாக இருக்குமான்றது ஒன்று. 2வது, தனியரசு சொல்றது அதிமுகவுக்கு தான் பாஜக தேவை, பாஜகவுக்கு அதிமுக தேவை இல்லைன்றது. இல்லை, இப்போ நீங்கள் சொல்றது வந்து இன்னும் 6 மாதம் கழித்து தான் அதை பற்றிய சிந்தனையே வரும். அது மக்களுக்கு மட்டும் இல்லை, சிறுபான்மை மக்களுக்கும் சரி, பிரதான கட்சிகளுக்கும் சரி, அப்போ எடுக்கிற முடிவை வச்சு தான் வந்து நீங்க சொல்ற அவங்க வந்து ஓட்டு போடுற முடிவு எடுப்பாங்க. எல்லாருமே ஒரு வருஷத்துக்கு முன்னாடி முடிவு எடுக்க மாட்டாங்க. சிறுபான்மை மக்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நீங்க நன்கு களத்தை அறிஞ்சவங்க, யார் அதிதீவிர எதிர்ப்புல கன்சிஸ்டன்டா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் வாக்களிச்சா. கூட்டணி எப்படி வேண்டுமானாலும் வரலாம், ஆனா நீங்க சிறுபான்மை வாக்கு வங்கி அப்படின்னா தமிழகத்தின் பேட்டர்ன்றது நீங்க நம்பிக்கையை வளர்த்தெடுத்தல். நான் இருப்பேன் இல்லாம இருப்பேன் அப்படின்றது நம்பிக்கையை வளர்த்தெடுத்துடுமா? கடைசி நேரத்தில் அணி அமைச்சா நம்பிடுவாங்களா? நிச்சயமா நம்புவாங்களே. அந்த மாதிரி நம்பி இருக்காங்களே. 2004 நம்பி இருக்காங்களே. 2004 கடைசி நாள் வரைக்கும் வாஜ்பாய் அமைச்சரவையில் இருந்துட்டு ஒரே நாள்ல மாறி வந்தார்ல திமுக. அப்ப நம்பி ஓட்டு போட்டாங்களா? இல்ல இல்ல, உங்களுக்கு பாஜக அணி சேர்க்கைக்கு பிறகு திமுகவுக்கு இருந்த வாக்கு வங்கி, சிறுபான்மை ஆதரவு வங்கி மெல்ல 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 குறைகிறது. ஜெயலலிதா அவர்களுக்கு அவங்க கடுமையான நிலைப்பாடு நாடாளுமன்ற தேர்தலில் எடுத்து விலகி, மதமாற்ற தடை சட்டம்லாம் விலகி, திரும்ப அவங்க ஒரு கன்சிஸ்டன்சில மோடி அவர்கள் கடுமையாக எதிர்த்து அதை மீண்டும் கொண்டு வந்தாங்க. உடனடியாலாம் அப்படி வாக்கு வங்கி மாறினது உங்களுக்கு நல்லா தெரியல. என்ன சொல்லுதுன்னு பாருங்க. அதுதானே இழந்தது, பாஜகவோட போனதுனால இழந்தது வாக்கு வங்கி. 2004 அபரிதமான வெற்றி இல்லையா சார்? வாக்கு வங்கி இழந்தாங்க சார். வாக்கு வங்கி நான் என்ன சொல்றேன், வெற்றி தோல்வி தான் நிர்ணயிக்கிறது. வெற்றின்றது 2004 மிகப்பெரிய வெற்றி. மொத்த தொகுதியும் ஜெயிச்சாங்க 2004. அது வந்து பிஜேபி கூட்டணியில இருந்து வெளியே வந்த பிறகுதான் ஜெயிச்சாங்க. அதனால மக்கள் எப்படின்னா, நீங்க எந்த அளவுக்கு செயல்படுகிறீர்கள், சிறுபான்மை பாதுகாவலராக எந்த அளவுக்கு இருக்கிறீர்கள்ன்றத ரொம்ப முக்கியமா பார்ப்பாங்க. இது வந்து நம்ம ஒரு கற்பனையில தான் சொல்றோம், இன்னும் அவங்க கூட்டணி வச்சிட்டாங்கலாம் நம்ம சொல்லல. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் எடப்பாடியார் மிக தெளிவாக ஒரு வார்த்தையை சொன்னார். என்ன வார்த்தையை சொன்னார்னா, எங்க கப்பல்ல யார் யார் ஏறுறீங்களோ கரை சேர்க்கப்படுவீர்கள். இப்ப பேசுனது அதுதான் எல்லாருக்கும் பொதுவான வார்த்தை. அது அதாவது கரை சேர்க்கப்படுவீர்கள், இல்லை என்றால் கடலில் மூழ்கடிக்கப்படுவீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னா, அந்த கப்பல்ல யார் யார் ஏறலாம் அப்படின்ற முடிவெடுக்கிற அதிகாரம் அந்த கப்பல் கேப்டனுக்கு தான் இருக்குது. அந்த கப்பல் கேப்டன் முடிவு எடுப்பார். அதே மாதிரி இப்ப நம்ம தனியரசு சொன்னாரு, டிடிவி பற்றி சொன்னாரு அப்படின்னாரு. டிடிவி எல்லாம் ஒரு பொருட்டே கிடையாது அண்ணாமலை அவர்களுக்கு. ஏனென்றால் அவங்களுக்கு எல்லாம் 234 தொகுதி ஏதோ ஒரு தொகுதி கொடுக்க போறாங்க. அது ஏதோ ஒரு தேனியிலயோ இல்ல ராமநாதபுரத்திலயோ கொடுத்துட போறாங்க, ஒரு பலாப்பழத்தை கையில கொடுத்துட போறாங்க. அது ஒரு பொருட்டே கிடையாது. அவங்க எல்லாம் என்டிஏ பார்ட்னர் சார், கொஞ்சம் கவனமா. அதான் நான் என்ன சொல்றேன்னா, என்டிஏ பார்ட்னர்ஸ்னா இப்ப நீங்க சொன்னது 11% சொன்னீங்க பிஜேபிக்கு. அதான் மொத்தம் 18.28 சார், இவங்களுக்கு 11.59. ஆனா என்ன வித்தியாசம் தெரியுமா? ஒரு ஆச்சரியமான கூட்டணி. அந்த கூட்டணி எந்த கூட்டணியிலையும்
ஒரு கட்சியை கேட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையான தொகுதிகள் கொடுத்தாங்களான்னு கேட்டா இல்ல பத்தல, ஆனா நாங்க சமரசம் பண்ணிக்கணும். இப்படிதான் ஜான் பாண்டியன் முனக்குது தனியரசு அவர்கள் பரமத்தி தொகுதியில நிக்கும் போது சரி, காங்கேயம் தொகுதியில எங்களுக்கு ஒண்ணுதான் கொடுத்தாங்க, 2 சந்தோஷமா இருக்கும் சொல்லி இருப்பாரு.